நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து சென்னைக்கு போகிறேன். ஆல்ரெடி வந்து டிக்கெட் வந்து போன மாதமே எடுத்து வச்சிட்டேன். ட்ரெயின் டிக்கெட்டும் சரி, மேட்ச் டிக்கெட்டும் சரி. இப்போ சூப்பர் 8 மேட்ச்சில் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் குவாலிஃபிகேஷன் ஆகும்போது இப்போ வந்து இந்தியா குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க, ஆஸ்திரேலியா வந்து குவாலிஃபிகேஷன் ஆகலை. சரிங்களா? அதனால வந்து சென்னைக்கு போகும்போது நான் இந்த ஃப்ளாகை கண்டிப்பாக அடுத்த வாரம் எடுத்து போவேன். இந்தியா ஜிம்பாப்வே தான் விளையாட போகிறாங்க. இருந்தாலும் இதை கொண்டு போகும்போது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். எல்லாருமே பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. இங்கே நடக்கிறது இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச், வேணா ஆஸ்திரேலியா ஃப்ளாகை கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேடியத்தில், எல்லாருமே பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. நிறைய நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இது ஒரு மாதிரியான ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். உதாரணமாக சொல்லலாம், நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இன்னொருத்தனை வந்து கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோ. அந்த கல்யாணத்துக்கு நம்ம போனால் எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ அசிங்கப்படுவோம். அந்த மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலியாவே அந்த மேட்ச்சில் விளையாட மாட்டாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷனு. இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவே இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே ஆஸ்திரேலியா ஃப்ளாக் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப அசிங்கம், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இருந்தாலும் இவங்க மேலே வச்சுருக்க லவ்வை நான் எல்லாருக்கும் காட்டணும்ல, ட்ரூ லவ்வை. அதுக்காண்டே கண்டிப்பாக வந்து இந்த ஆஸ்திரேலியா ஃப்ளாகை கண்டிப்பாக கொண்டு போவேன்.